இங்க ஒரு சில பேரு பெரியார் அப்படி என்ன பண்ணிட்டாரு, இது பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஆனா அந்த டாபிக்கை நம்ம டச் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா பெரியார் கிட்ட கேள்விகள் கேட்க ஒரு சில கேள்விகள் என்கிட்ட இருக்கு. என்ன பெரியாரே கேள்வி கேட்க கோபப்பிரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோவப்படுவீங்க. ஆனா உண்மையிலேயே பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, எந்த ஒரு இதையுமே பகுத்தெறிஞ்சு பார்க்கணும், எதையுமே பகுத்தெறிஞ்சு யோசிக்கணும், சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. அப்போ பெரியார் சொன்ன மாதிரி அதிகமா சிந்திச்சு பார்த்தா நிறைய கேள்விகள் பிறக்கும். நிறைய கேள்விகள் வந்தால் அதை யாருக்கிட்டையாவது கேட்கணும். ஸோ பெரியாரோட பாதையில் இல்லை பெரியாரோட சிந்தனையில் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளெல்லாம் கேட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துலயே பெரியாருக்கு ஆப்போசிட்டா நான் நிக்க போறேன். எதன் அடிப்படையில கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, கடவுளை நான் கண்ணில் பார்க்கல, நீ முதல்ல கடவுளை பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்பாங்க. கடவுள்லாம் இல்லை, இந்த வந்துட்டான்ல, கடவுளை யாரு கண்ணால பார்த்தா சொல்லு, உலகத்துல யாருமே கடவுளை பார்த்ததே இல்லை. கடவுளா நாங்க யாரை பார்த்தோம் அப்படின்னா, எங்களுக்காக போருக்கு போய் உயிர் விட்டுருப்பாங்கல்ல, அவங்களதான் நாங்க கடவுளா பார்த்தோம். அவங்களுக்கு நடுதல் எடுத்து அவங்கள வழிபட்டோம். ஆபத்துல இருக்கும்போது இதுக்கு மேல நம்மளை காப்பாற்ற ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு ஏங்கி தவிக்கும் போது காப்பாத்தினவனை கடவுளா நாங்க பார்த்தோம். பசியில வாடி தவிக்கும் போது சோறு போட்டவனை கடவுளா நாங்க பார்த்தோம். கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எங்க தூண் திரும்பல காட்டு பார்ப்போம் கடவுளை. அட பைத்தியக்காரங்களா, கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னா கடவுள் யாருக்குள்ள வேணா இருக்கலாம், உன்கிட்ட இருக்கலாம், என்கிட்ட இருக்கலாம். கடவுளுங்கிறது ஒரு தன்மை. நீ ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணியா அவங்களுக்கு நீ கடவுளா தெரிவ. ஸோ கடவுள் உனக்குள்ள இருக்காரு. ஒரு ஆபத்துல உதவுற ஒரு நாய் கூட கடவுள் தான். யாராவது காட்டுல வழி தவறி நிற்கும் போது ஒரு நாய் அந்த ஆளுக்கு வழிகாட்டுற மாதிரி உதவி பண்ணிச்சுன்னா அன்னைக்கு அந்த நாய் தான் கடவுள். அதை இதை சொல்லி என் வாய் அடைச்சிட்ட. நிறைய பேர் பக்தி அப்படிங்கிறதுக்காக அழகு எங்க குத்துறாங்கல்ல, அதை 2 இன்ச்சு மேல குத்து பார்ப்போம். நிறைய பேர் தீ மிதிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கரியில மிதிச்சு நடக்காங்க. அது வெறும் ஹீட் ப்ரொடக்ஷன். ஆனா இரும்புல நீ மிதிச்சு நடந்தன்னா உடனே அது ஹீட்டை கடத்தும். ஸோ உன்னால நடக்க முடியாது. அதை பண்ண வேண்டியதானே, அப்போ இரும்புல நடக்க வேண்டியதானே. அட விளங்காத பயல, இது வீண் விவாதத்துக்கு நல்லா இருக்கும். உனக்கு அதை பண்றதுக்கு துணிவு இருக்கா? இந்த இடத்துல அழகு குத்துறதுக்கு உனக்கு துணிவு இருக்கா? ஒரு முள்ளு குத்துனாவே ஐயாமான்னு அலறாங்க நீ. ஒரு எறும்பு கடிச்சாவே ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க நீ. நீ இதை பத்திலாம் பேசலாமா? இதை பண்றதுக்கு முதல்ல உனக்கு துணிவு இருக்கா? ஆமா, நாங்க எறும்பு கடிச்சா ஆஸ்பத்திரிக்கு தான் போறோம். விவாதம் பண்ணலாம் நான் வரல, சும்மா போல நீ. நம்ம எதையோ பத்தி பேச வந்தா டாபிக்கே சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. இதுக்கு விவாதம் பண்ண நான் இல்லை. இதுல நிறைய பேரு கடவுளெல்லாம் பெரியார் எதிர்க்கல, கடவுளை வச்சு அயோக்கியத்தனம் பண்றவங்களதான் பெரியார் எதிர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்க கூடாது. எங்க கடவுளை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படிதான் பெரியார் சொன்னாரு. ஸோ தயவு செய்து வராதே அவனை, நீ பாட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. என்னால் முடியலை. இதுக்கு மேலே வீடியோ பண்ணணுமா எப்படி? பேசாமல் கண்டென்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடணும். இன்னொரு நேரம் வந்தான்னா. இதுக்கப்புறம் பெரியார் பேசின பெண் அடிமைத்தனத்தை பற்றி பார்ப்போம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உண்மையிலே பெண்கள் வயலுக்கு வேலைக்கு போகவே இல்லை, அவங்க களை பறிக்கவே இல்லை, நாற்று நடவே இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளதான் அடைஞ்சு கிடந்தாங்க அப்படின்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. காலங்காலமா பெண்கள் தான் கிராமத்து சைடில் வயல்வெளியில நாற்று நடுறது, களை பறிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் வயலில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காக பெண்கள்லாம் ஸ்கூல்ல போய் படிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 100% இல்லை. அது ஒரு குதிரை கொம்பு தான். ஏன்னா ஆண்களே அந்த அளவுக்கு பெருசா படிக்கல. எதனால அப்படின்னா அந்த டைம்ல அந்த ஒரு காலகட்டத்துல பெரும்பாலும் கிராமத்துல ஸ்கூலே கிடையாது. காமராஜர் வந்ததுக்கு அப்புறம் தான் கிராமங்கள்ல ஸ்கூலே வந்துருந்துச்சு. கிராமத்துல இருந்து சிட்டிக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ பெரிய அளவுல ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க அப்பா ஸ்கூலுக்கு விடுவாங்களா இல்லை விவசாயம் பார்க்க விடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களையே பெருகிதளவுக்கு ஸ்கூலுக்கு விட மாட்டாங்க அந்த காலத்துல. ஏன்னா கிராமத்து சைடில் அதான் கதை. சிட்டியில எப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் கிராமத்து சைடில் ஸ்கூலும் கிடையாது. பெரிய அளவு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போகணும், அதுவும் நடந்து போகணும், இல்லைன்னா மாட்டு வண்டி ஏதாவது யூஸ் பண்ணி தான் போகணும். ஸோ பெரிய அளவில் ஸ்கூல் இல்லாதனால ஆண்களும் பெருசாக படிக்கலை, பெண்களும் படிக்கலை. பெரியார் அப்போ பெண்களுக்காக பேசவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசியிருக்காரு. 100% பெண்களுக்காக பெரியார் குரல் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை நம்ம பக்கத்துல நின்று பார்க்கல. ஏன்னா நம்ம சமகாலத்தில் பெரியார் கூட பிறக்கலை.
ஸோ நமக்கு தெரியாது. ஆனா இன்டர்நெட்ல உள்ள வீடியோஸ்லையும் பெண்கள் பெரியார் மேல வச்சிருக்க மரியாதையும் வச்சு பெரியார் அதிகமா பெண்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி என்னால நம்ப முடியும். ஸோ நான் நம்புறேன். பார்த்தல்ல, பெண்களுக்காக பெரியார் குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னு நீனே ஒத்துக்கிட்ட. இதாண்டா பெரியாரு. இவ்வளவு பண்ண பெரியாருக்கு நான் குரல் கொடுப்பேன். பெரியார் அடுத்ததா பேசுனது சுயமரியாதை. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, தமிழ்நாட்டுல வாக்கு தவறுனால நாக்கு அறுத்துக்கிட்டவங்கள பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? அதே மாதிரி ஒரு வாக்கு தவறா சொன்னதுனால, ஒரு வாக்கு தப்புனதுனால தன்னோட உயிரையே விட்டவங்க இதே தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படல. எங்க கொஞ்சம் ஆளை காட்டு பார்ப்போம். அந்த மாதிரி ஆட்களை காட்டு. இவனை என்னதான் பண்றது? ஸோ எரிச்சலா இருக்கு. எந்த ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு நல்ல முகமும் இருக்கும், டார்க் சைடும் இருக்கும். எந்த ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டாலும் 100% அவங்கள தங்கம் அப்படின்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் பெரியாரும் தமிழ் மொழியே சனியம் பிடிச்ச மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்காக எத்தனை விளக்கங்கள் யாரு கொடுத்தாலும் அதை ஏற்கிற மாதிரியே இருக்காது. அதே மாதிரி 72 வயசுல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களோட பர்சனல் தான், ஓகே. ஆனா ஒரு சாதாரண மனுஷன் கல்யாணம் பண்ணியிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க ஒரு ஐகானிக், இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு தலைவனா இருக்கும்போது அந்த மாதிரி செயல்கள் செய்யும் போது நிறைய பேர் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அது அவங்களோட பர்சனல். அவங்க சொன்னது அவங்களோட கருத்து சுதந்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஒரு தலைவனா பின்வர்ற சந்ததி எடுத்துக்கிறது அந்த தலைவன் சொன்ன கருத்துக்கள் மட்டும்தான். நார்மலாவே ரொம்ப நாளா ஒரு கேள்விகள் என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு தலைவனோட பிறந்த நாள் அப்படின்னா அந்த தலைவனோட சிலைக்கு மாலைகள் போட்டு மரியாதை பண்றாங்க. ஆனா என்னதான் மரியாதை பண்ணாலும் அந்த சிலைக்கு உயிர் வர போறதில்லை. அதுக்கு பதிலா அந்த தலைவன் சொன்ன கருத்துக்களை ஒரு போர்டா வைக்கலாம், ஒரு பதாகைகளா வச்சு நானு மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். அப்படி செய்யறதுனால அந்த தலைவன் உயிரோட இல்லைனாலும் அந்த தலைவனோட கருத்துக்கள் மக்கள் மனசுல உயிரோட இருக்கும். ரொம்ப நாளா அந்த கேள்விகள்லாம் என் மனசை போட்டு உறுத்திச்சு. அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வீடியோவோட நோக்கமே முழுக்க முழுக்க யாரையும் புண்படுத்தணும், யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. ஏதாவது தவறுதலா பேசியிருந்தா இல்ல உங்க மனசு புண்பட்டு இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்கப்பா.